பசிக்குது பசிக்குது தாக எடுக்குது. துர்கா, சுமதிக்கு சாப்பாடு போட்டியா? உங்க தங்கச்சிக்கு கொடுக்காம செஞ்சதெல்லாம் நானும் என் பொண்ணுமே தின்னுட்டேன்னு நினைக்கிறீங்களா? சுமதி கூட என் பொண்ணு மாதிரி. என் பொண்ணு பசி எனக்கு தெரியாதா? 1 மணி நேரத்துக்கு முன்னே சுமதிக்கு சாப்பாடு போட்டேன். தாயை காமாட்சி, சின்ன வயசுல இருந்து உன்னையே நம்பி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பேத மேல கருணை காட்டு தாயே. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? சுமதி, காலையிலே உங்க அண்ணிகிட்ட தைலம் தேய்ச்சி விட சொன்னனே. தேய்ச்சது மட்டும் இல்லைங்க, மாத்திரை கூட கொடுத்திருக்கேன். 1 வருஷம் வரையிலும் 3 வேளை இந்த தைலத்தை தேய்ச்சா விழுந்து போன கையங்காலும் நல்லா ஆயிடும்னு வைத்தியர் சொன்னாருமா. துர்கா, நேரம் தவறாம 3 வேளையும் தேய்க்கணும். அப்படியே செய்யறேங்க. அதை விட வேற வேலை எனக்கு என்ன இருக்கு? சுமதி எவ்வளவு சீக்கிரம் குணமாறாளோ அவ்வளவும் நல்லது இல்லைங்களா? அண்ணே, பசிக்குது, கொஞ்சம் சோறு போடுறீங்களா? சுமதி, நான் போய் உனக்கு சோறு கொண்டு வரேன். அதுக்குள்ள நீ இந்த கூடத்தை எல்லாம் கொஞ்சம் பெருக்கி வைமா. இந்த எப்படி சாப்பிடுவாங்கம்மா? வாயால. வயிறு காஞ்சா குதிரை வைக்கல கூட மேயும். பாவம் இல்லையாம்மா? பாவ புண்ணியத்தை பத்தி எனக்கு தெரியும். நீ வாய மூடிட்டு சும்மா இரு. சோறெல்லாம் எறும்புகளா இருக்கண்டி. நல்லதுதானேம்மா. எறும்பு இருக்கிற சோறு தின்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு வைத்தியர் சொன்னாரு. தின்னு தின்னு. அம்மா, உனக்கு தலைவலின்னு கற்பம்பூச்சி சாப்பிட்டா தலைவலி போயிடும் எங்க வாத்தியார் சொன்னாரு. நீ சாப்பிட. யாரு எப்ப எதை சாப்பிடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ வா போலாம்.
அம்மா காமாட்சி, இந்த சின்ன வயசுலயே பக்கவாதம் வர்றதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேம்மா? ஒரு வாய் சோறு கூட சாப்பிடுற பாக்கியம் இல்லாம செஞ்சு என்ன இப்படி ஏமா சோதிக்கிற? சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி சோறு ஊற்றியம்மா. உன்னை பாக்குறப்ப அந்த காமாட்சி அம்மனையே பாக்குறேன் தாயே, அந்த காமாட்சி அம்மனையே பாக்குறேன். ஓஹோ, கோவிந்த செட்டியாரா? வாங்க வாங்க. நான் தான் காமாட்சி. ஆமா, உன் வீட்டுக்காரர் இல்லையா? வெளியில போயிட்டாரா? இல்லைங்க, கொளத்தூர் போயிருக்காரு. ஒருத்தர் போயிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். விதவிதமான சேலை இருக்கு, காட்டட்டுமா? நீங்க காட்டுறாருன்னா நான் பாக்குறேன். இப்ப காட்டுறேன். இந்த சேலை பாசமலர்ல சாவித்திரி கட்டின சேலை. இது வந்து சந்திரலேகாவில ராஜகுமாரி கட்டின சேலை. எப்படி நல்லா இருக்கா? இந்த சேலை அடிமை பெண்ல ஜெயலலிதா ஜெயலலிதா கட்டின சேலை. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு செட்டியாரே, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சும்மா தகதக எல்லாம் மின்னுது இல்ல? இது என்ன விலை? 1000 தான். இது இது 1100. இது எவ்வளவு? இது 1500. அப்போ என்கிட்ட சக்தி இல்லையே. சக்தி இல்லையா? நான் தர்றேன், வச்சுக்கோ, தூக்கி வச்சுக்கோ. என்ன செட்டியார் அப்படி எச்சில முழுங்குறீங்க? தாகமா இருக்கா? விக்கலோட வந்துகிட்டு இருக்கு காமாட்சி. காமாட்சி, உன் அழகான கையால ஒரு கிளாஸ் கெட்டி மோர் கொண்டுட்டு வந்து தர்றியா? இப்பவே கொண்டு வரேன். காமாட்சி, அந்த மோர்ல கொஞ்சம் உப்பு போட்டு, கொத்தமல்லிய கிள்ளி போட்டு, பச்சை மிளகாய நறுக்கி போட்டு, அதுல இஞ்சிய கொஞ்சம் நசுக்கி போட்டு, எலும்புச்சம்பழத்தை பிழிஞ்சு கொண்டா. காமாட்சி, அந்த மோர்ல ஸ்பூனை நல்லா விட்டு ஆட்டி சலசல கலக்கினீன்னா ரொம்ப மஜாவா இருக்கு. எடுத்துட்டு வர இருங்க. ஆஹா, காமாட்சி இன்னைக்கு தனியா வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. ரொம்ப நாளா தீராத என் ஆசையெல்லாம் நான் இன்னைக்கு தீர்த்துக்க போறேன். மழங்குளிர மஜா பண்ணியே தீரணும். வீரபத்ரா, தெரிந்தது தாயே. காமாட்சி வந்த உடனே எட்டி பிடிச்சுக்கணும், கட்டி அணைச்சுக்கணும், முத்தம் கொடுக்கணும். ஐயா, ஆமா, செத்தண்டா கடவுள. அந்த நாசமா போன காமாட்சியோட புருஷன் ஊர்ல இருந்து திரும்பிட்டானா? இங்க யாருமே இல்லையே.